ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த சீக்ரெட் ஆஃப் தாட்ஸ். எண்ணங்கள் தான் இங்கே இருக்க எல்லா உயிரினங்களையுமே வழி நடத்துது. காலையில் எந்திரிச்சு பறவைகள் அதோட இரையை தேடி போகணும்னு அதோட எண்ணங்கள் மூலமா விதைக்கப்பட்ட ஞாபகங்கள் தான் பறவைகளை அதோட இரையை தேடி போக வைக்குது. அதே மாதிரி தான் மனுஷங்க ஒவ்வொரு நிமிஷமும் செயல்படுறதுக்கான காரணமும் இந்த எண்ணங்கள் தான். எண்ணங்கள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று நேர்மறை எண்ணங்கள், இன்னொன்று எதிர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு போகும். யாரை பார்த்தாலும் சிரித்து பேச தோணும், யாரையுமே கஷ்டப்படுத்த தோணாது. என்னைக்குமே வெற்றியை நோக்கி தைரியத்தோடு செயல்படுவோம், எதையுமே உதாசீனப்படுத்த மாட்டோம். ஆனால் இதுவே நெகட்டிவான எண்ணங்கள் வந்தால் நமக்குள்ள பயம், பதட்டம், மற்றவங்களை துன்புறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம், இப்படி எல்லா கெட்ட விஷயங்களுமே வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணங்களில் எது ரொம்ப ஆபத்தானதுன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான். பல பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவான எண்ணம் கொஞ்சம் பலமாக இருந்துருச்சுன்னா அது மற்ற பாசிட்டிவான எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மைண்டுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி உருவாகுது, அது எங்கே போய் பதிவாகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இதுக்கான பதில் என்னன்னா, இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக தான் வருது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், இல்லை உணரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே தான் எண்ணங்களாக உருவாகி நம்ம மனசுக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். சுயநினைவோட நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், உணர்ற விஷயங்கள், இது எல்லாமே தான் ஆழ் மனசில் எண்ணங்களாகவும் நினைவுகளாகவும் பதிய ஆரம்பிக்கும். இப்படி நம்ம ஆழ் மனசில் பதிஞ்ச விஷயங்கள் தான் நம்மளை முழுமையாக வழி நடத்தும். தினசரி வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் கூட நம்ம எண்ணங்கள் மூலமாக உருவான நினைவுகளால் தான் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு, காலையில் எந்திரிச்சதும் பல் துலக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், இப்படின்னு இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரதுக்கான காரணம் நம்ம ஆழ் மனசு தான். அதாவது நம்ம முன்னாடியே கற்றுக்கிட்ட விஷயங்கள் நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எண்ணங்கள் இப்படி தான் வேலை செய்யுது. இப்போ கூட நமக்குள்ள பல எண்ணங்கள் உதிக்கும். நம்ம என்ன சாப்பிடலாம், அடுத்து எதிர்காலத்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அவன் ஏன் என் கூட இப்படி சண்டை போட்டான், நான் ஏன் இந்த இடத்துல அவங்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், இப்படின்னு உங்களோட எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் இல்லை நிகழ்காலத்தை பற்றியும் பல எண்ணங்கள் உங்கள் மனசில் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சுயநினைவோடு இருக்க நேரங்களில் இதை செக் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள உதிக்கும். ஆனால் இதுவே நீங்கள் சுயநினைவோடு இல்லாதப்போ, அதாவது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இல்லை மயக்கத்தில் இருக்கும்போது, இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்குள்ள எண்ணங்களே இருக்காது. அதாவது எப்பெல்லாம் நீங்கள் சுயநினைவோடு இருக்கீங்களோ அப்பெல்லாம் புது புது எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அது என்ன எண்ணம்னு நம்மளால கணிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அடுத்ததா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் என்னன்னு உங்களாலேயே சொல்ல முடியாது. சில நேரங்களில் நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் முட்டாள்தனமாக இருக்கும். இது ஏன் நமக்கு வரும்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்மள பல பேரோட வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம என்ன செய்யணும்னு இந்த எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. நம்ம மைண்டில் உதிக்கிற தாட்ஸை வச்சு தான் நம்ம இப்படி நடந்துக்கணும், இப்படி பேசணும், இப்படி பழகணும், இப்படின்னு எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. அப்போது நம்மளோட எண்ணங்களை நம்ம சரியாக கட்டுப்படுத்த தெரிஞ்சிருந்தா நம்மளால் என்ன வேணாலுமே பண்ண முடியும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சா என்ன ஆகலாம், யாரெல்லாம் நம்ம கூட இருக்கலாம், எப்படியெல்லாம் சில விஷயங்களை நம்ம செய்யலாம், இப்படி எல்லாத்தையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நம்மளோட எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுது, நிஜமாகவும் வருது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இதெல்லாம் உண்மைதான். நீங்கள் ஒரு கம்பெனியோட மேனேஜர் ஆகணும் அப்படின்னு உங்களோட எண்ணம் இருந்தால் அதுதான் நிஜமாகும். அதுவே நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சி பெரிய பெரிய பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். வரலாறுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ நிறைய பேர் தான் என்னவா ஆகணும்னு சிந்திச்சு வச்சாங்களோ அதுவாக தான் ஆயிருக்காங்க. ஸோ ஒருத்தரோட நிஜ வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே அவரோட எண்ணங்கள் தான். ஆங்கில தத்துவ ஞானியான ஜேம்ஸ் ஆலன் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் என்ன சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகுறான். அப்படி அதே சிந்தனையை அவன் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறானா அவன் அதுவாகவே வாழ்றான். இப்படி பல தத்துவவாதிகள் எண்ணங்களை பற்றின ரகசியத்தை பேசியிருக்காங்க.
இவங்க எல்லாருமே தன்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சவங்க. தன்னோட வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, எப்படி ப்ரொடக்டிவா வாழ்க்கையை வாழ்றது, இது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்ததால நிறைய சாதனைகளையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைஞ்ச உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒரு மனிதர் எடுத்துக்கோங்களேன். அவங்க சாதாரணமாக உட்காந்துருக்காங்க, இல்லை நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு வெளித்தோற்றத்தால் மட்டும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவருக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அது அவரை ஊக்கப்படுத்துகிற சிந்தனையாக இருக்கலாம், இல்லை அவரை கஷ்டப்படுத்துகிற சிந்தனையாக கூட இருக்கலாம். இந்த எண்ணங்கள் தான் நமக்கு பல அனுபவங்களை உருவாக்குது. இதனால தான் நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதோட அனுபவத்தை நம்ம சீக்கிரமாக அடையவும் செய்கிறோம். நம்ம சிந்தனைகள் தான் நம்மளோட அனுபவங்களை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணங்களோட தரம் எவ்வளவு சிறந்ததாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட தரமும் சூப்பராக இருக்கும். என்னாலலாம் வேலை பார்க்க முடியாதுப்பா, வேலை பார்க்கணும்னு நினச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் அந்த வேலையை செய்யவே முடியாது. இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு எண்ணங்களுக்கு எல்லையை போட்டிருந்தா இந்த உலகத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எதுவுமே நிகழ்ந்திருக்காது. என்னால் நடக்கவும் முடியாது, அசையவும் முடியாது, இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் நினச்சிருந்தாருன்னா அவரால் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கவே முடியாது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டணுங்கிற எண்ணம் வந்த சோழர்களுக்கு அதை கட்டி முடிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் எண்ணமும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை இவ்வளோ அழகா கொண்டாடி இருக்க மாட்டோம். ஸோ இந்த எண்ணமும் ஒரு பலமான நம்பிக்கையும் தான் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தூணாக இருக்குது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். சுற்றி இருக்க எல்லாத்தையும் மாற்றணும், வெளியூர் எங்கேயாவது போகணும், பிரச்சனைகள்லேருந்து கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சுற்றி இருக்க சூழ்நிலைகளை தான் நம்ம மாற்ற பார்ப்போம். ஆனால் அப்படி வெளியூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பழைய நிலைமை மாறி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம மாற்றத்தை வெளியே நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே மாற்றம்ங்கிறது நமக்குள்ள தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நம்ம எண்ணங்களை எப்படி சிந்திக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இப்படி எல்லாத்தையுமே மாற்றினாதான் எல்லாமே மாறும். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் உணர்வுகளை பாதிக்கும். உங்கள் உணர்வுகள் தான் உங்கள் உடல் எப்படி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கும். உங்கள் உடம்போட ரியாக்ஷன் தான் உங்கள் பிஹேவியரை தீர்மானிக்கும். அப்படி உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் யாருங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கான மாற்றத்தை தேடுறப்போ உங்களுக்குள்ள தான் நீங்கள் அந்த மாற்றத்தை தேட ஆரம்பிக்கணும். ஓகே, எப்படி நம்ம நினைக்கிறது நிஜ வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை சிந்திப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம உணர்வோம், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம், கடைசியில் அதுக்காக ஆக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிந்திக்கிற அடுத்த விஷயம் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம ஸ்பீடில் ஓட்டும்போது எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்களா இப்படின்னு அந்த சைக்கிள் மேலே இருக்க எண்ணம் நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னவாகும், அந்த சைக்கிளை நம்ம வாங்கி அதை ஓட்டுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவோம். அப்போ நம்ம உடம்பும் அந்த சைக்கிளை ஓட்டுறதுக்காக ரியாக்ட் பண்ணோம். இப்படி நம்ம அந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் நம்ம நினச்ச மாதிரியே அந்த சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் நம்ம சிந்தனை உணர்வாக மாறி நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி கடைசியில் அதுக்கான ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்குது. ஆனால் இதுவே நமக்கு சைக்கிள் ஓட்டணுங்கிற எண்ணம் வரப்போ ஒருவேளை நம்ம கீழே விழுந்துட்டோன்னா, ஒருவேளை நம்மளால் சைக்கிளே ஓட்ட முடியலனா, இப்படி இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னு வைங்க, உடனே அந்த செயலை நம்ம நிறுத்திட்டு வேறொரு எண்ணத்துக்கு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் நம்மளோட எண்ணங்கள் நிஜ வாழ்க்கையாக மாறுது. பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்படி வரும்? ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சந்தோஷமாக அவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறப்போ, நல்ல ட்ரெஸ் போடுறப்போ, பெரிய பெரிய காரில் வரப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போது அந்த சிந்தனை நமக்குள்ள ஆழமாக பதியும். பணக்கார வாழ்க்கையை வாழ்றதுக்கான பல உணர்வுகள் நமக்குள்ள உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இப்படி வாழணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றணும் இப்படின்னு அதுக்கான உணர்வுகளும் வரும். இதன் மூலமாக பணக்காரனானா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க ஆரம்பிப்போம்.
நல்ல வேலையை செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும், பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். இப்படி பணக்காரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். டெய்லி காலையில் வேலை பார்க்கறதுக்காக சுறுசுறுப்பாக கிளம்புவோம். காசு சேர்க்கறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் கவனமாக இருப்போம். இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி நினைக்கிறானோ அதுவாகவே மாறுறான். ஸோ இப்படி தான் நம்ம எண்ணங்கள் நிஜமாகுது. ஓகே, நம்ம எண்ணங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் சில நேரம் உங்களுக்கு வரலாம். நமக்கு வெளியில் ஒரே ஒரு வெளி உலகம் தான் இருக்குது. ஆனால் நமக்குள்ள பல உலகங்கள் இருக்குது. நம்ம சில நேரங்களில் இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி நம்மளோட எண்ணங்களோடையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கற்பனையான படத்தை பார்த்துட்டு அதில் நம்ம இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணுவோம். படத்தில் காட்டுற எல்லாமே உண்மையான வாழ்க்கையில் சாத்தியப்படாது. படத்தில் பேய்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது நைட்டு தான் வரும். ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம். இப்படி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சில கற்பனையான எண்ணங்கள் நிஜத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் எப்போ நிஜமாகும்னா அதை எப்போ நீங்கள் ஆழமாக நம்புறீங்களோ அப்போ உண்மையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சில எண்ணங்கள் நிஜமாக இருக்காது. ஆனால் அதிகமான எண்ணங்கள் உண்மையாக தான் இருக்கும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையை அது மாற்றி அமைக்கும். சில சமயங்களில் நம்ம ஒருத்தரை பற்றி அப்போ தான் நினச்சிருப்போம். உடனே அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க, இல்லை உடனே கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேரங்கள்லாம் நம்ம எண்ணங்கள் உண்மையாக தெரியும். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது இப்படின்னு நம்ம மைண்டுக்கு தன்னால் சிந்திக்க தெரியாது. நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம மைண்ட் சிந்திக்கும். எண்ணங்கள் தான் நிஜத்தை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு கதையே இருக்குது. இது கற்பனையாக இருந்தாலும் நம்மளை பாசிட்டிவாக சிந்திக்க வைக்க இது கண்டிப்பாக உதவும். அதாவது ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்காரு. அப்போது ரோட்டில் ஒரு பாட்டி பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து அவர் மனசரங்கி அந்த பாட்டிக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ அந்த பாட்டியும் நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் இவரும் விளையாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ பசிக்குது, இப்போ நமக்கு சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ உடனே அவர் நினச்ச மாதிரியே அதே அவருக்கு பிடிச்ச சாப்பாடு அவர் கிடைக்குது. இதை பார்த்து ஷாக்கான அவர் ஜூஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படின்னு அவருக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணங்களை அடுக்கிக்கிட்டே போறாரு. கடைசியில் அவர் நினச்ச மாதிரியே இது எல்லாமே கிடைக்குது. ஸோ வயிறு முட்டை சாப்பிட்டு நியூஸ் சேனல் பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ புதுசாக ஒரு சர்க்கஸ் ஷோ நடக்குது அப்படின்னு நியூஸில் வருது. அப்போ உடனே அங்கே போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவர் நினச்ச மாதிரியே அந்த இடத்துக்கும் போகிறாரு. அப்போது அங்கேருந்து சிங்கத்தை பார்த்து உடனே இந்த சிங்கம் நம்மளை பாஞ்சு கடிச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி அந்த சிங்கம் அவரை பாஞ்சு கடிச்சிருது. ஸோ இந்த கதை அவ்வளோதான். இந்த இடத்துல அவர் அந்த மாதிரி சிந்திக்காமல் இருந்திருந்தார்னா அவர் உயிரோடு இருந்திருப்பார். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான எண்ணங்களும் வருது, நெகட்டிவான எண்ணங்களும் வருது. இது ரெண்டுமே நினைவாகவும் செய்யுது. ஸோ எந்த எண்ணம் நினைவாக மாறணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எண்ணங்கள் எல்லாம் என்னதான் தன்னால் உருவானாலும் அது நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்னைக்கு அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி வெளியே போகுதோ அப்போதான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. மனதளவில் பாதிப்பு, மற்றவங்களை துன்புறுத்துறது, இது எல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டை நம்ம இழக்கிறதால தான் உருவாகுது. ஸோ நம்ம எண்ணங்கள் எப்போ பாசிட்டிவாக இருக்குதோ அன்னைக்கு நமக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே சிந்திச்சு வாழ்க்கைக்கான வெற்றி பாதையில் சந்தோஷமாக பயணிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.